நம்ம யூஜி திருப்பி அடிக்கலாம் பார்த்தா நம்ம யூஜிக்கு அந்த கர்ஸ் டெக்னிக் பவரே இருக்காது, போயிடும். அதுதாங்க தண்டனையே, கர்ஸ் டெக்னிக் பவரே இருக்காது. இந்த சுத்தியில வச்சுட்டு இவன் அடி அடிப்பான் பாருங்க. அதுவும் இந்த சுத்தியில எப்படி பெருசாகுது சின்னதாகுது, அவனுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸ்ல ஆக்கிக்கிறாங்க. சும்மா கொஞ்சம் சைஸ் பெருசாக்கி நம்ம யூஜி அடிப்பான் பாருங்க. அடி இந்த அடிச்ச அடியில நம்ம யூஜி பறந்து போய் அங்க இருக்க சேர்ல எல்லாம் விழுந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு, என்னடா என்னால அந்த கர்ஸ் எனர்ஜியை யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க, இவன் சுத்தியில வச்சு அடி அடின்னு அடிப்பான் பாருங்க. விரட்டி விரட்டி அடிப்பான். நம்ம யூஜி அதெல்லாம் தடுத்துட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிட்டே இருக்க. அதை பார்த்துட்டு இவன் என்னடா இவன்கிட்ட அந்த கர்ஸ் எனர்ஜி இல்ல, இருந்தாலும் இப்படி சண்டை போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அப்புறமா அந்த குச்சி இருக்கு பாத்தீங்களா, சுத்தியில குச்சியை பெருசாக்கி சும்மா சொல்லிட்டு அடிப்பான் பாருங்க. நம்ம யூஜி அப்படி ஜம்ப் பண்ணுவான், இந்த பக்கம் ஜம்ப் பண்ணுவான், அங்க இருக்க அந்த பாத்துட்டப்பெல்லாம் தாண்டி போயிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு கடுப்பாய் என்ன இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தியில பெருசாகிட்டு நம்ம யூஜி மேல அடிப்பான் பாருங்க. அடி அவ்வளவுதான், நஞ்சிட்டாமல இருக்கு சட்னி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம யூஜி அவ்வளவு பெரிய சுத்தியில தாங்கி பிடிச்சிட்டு நிப்பாங்க. ஏன்னா நம்ம யூஜிக்கு தான் ஸ்ட்ரென்த் சும்மா பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து மிரண்டு போயிடுவான் அந்த இக்குருமா. என்னடா இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானே சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்க. அப்பதான் நம்ம யூஜிக்கு ஒரு ஐடியா வரும். இப்போ நான் என்ன பண்றது, ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அப்பீல் வேணும், நான் மேல்முறையீடு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் பாருங்க. உடனே டொமைன் வந்துடும். டொமைன் வந்தோடனே அதை பார்த்துட்டு இருந்த இகுருமா, பரவாயில்லையே உனக்கு சட்டத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேஸ் போடுவான் பாருங்க. அந்த இகுருமா என்ன பண்ணுவான், நீ சிபியால நிறைய மக்களை கொண்டு இருக்க, அது நீதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம யூஜி தவறி உறைஞ்சு போயிருவான். ஏன்னா அங்க இருக்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்க, அது எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியில இருக்கான். ஆனா அதெல்லாம் பண்ணது யாரு, சுகுணா தான் இது பண்ணதா இருந்தாலும் அதோட உடம்பு யாருது, நம்ம யூஜி தத்தோரி. அதனால யூஜி தத்தோரி என்னடா இவ்வளவு மக்கள் என்னால செத்து போயிட்டாங்களே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான், சொல்ல மாட்டான். சுகுணா தான் பண்ணா, நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டான். என்ன பண்ணுவான், ஆமா நான் தான் பண்ணேன், எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குவான். அதை கேட்டு அந்த கர்ஸ் ஸ்பிரிட் சொல்ல பாருங்க, குற்றம் நிரூபிக்கப்பட்டது, உனக்கு தண்டனை வழங்கப்படும், இப்போது உனக்கு கொடுக்க போற தண்டனை மரண தண்டனை அப்படி சொல்லிட்டு மரண தண்டனை கொடுக்கும். போன தடவையாச்சும் கர்ஸ் எனர்ஜி மட்டும் எடுக்கும், இந்த தடவை மரண தண்டனை கொடுத்துரும். அவ்வளவுதான் நம்ம யூஜி தத்தோரி கதை என்னாக போகுதுன்னு தெரியலையே. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுதுங்க. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.